கோழிக்கறி செய்ய போகிறோம். புது மெத்தடில் நம்ம கோழிக்கறி செய்ய போகிறோம். நான் கோழிக்கறி சும்மா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம், உப்பு சேர்க்குறோம், மஞ்சள் தூள் சேர்க்குறோம், கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் அப்படியே இதை பிசைஞ்சு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர் போட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஊற வைப்போம். நேரம் இது ஊறட்டும், நம்ம செய்யலாம். திட்டமாக நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறோம். கைப்பிடி தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோம். பட்டை ஒரு 5 கிராம் எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் அன்னாச்சி பூ எடுத்து வச்சுக்கிறோம். பட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். ஏலக்காய் ஒரு 5 எடுத்து வச்சுக்கிறோம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, இந்த ஜாதி பச்சடி 1, கொஞ்சம் அந்த பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சு நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். வதக்கி அரைச்ச கோழிக்கறிக்கு வந்து செய்ய போகிறோம். நம்ம ஒரு 10 முந்திரி பழம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நறுக்கி போட்டுக்கிறோம். போட்டுக்கிறோம் இது கூட கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கிறோம். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இது எண்ணெயில் பொரிஞ்சால் போதும். எல்லா மசாலையும் நம்ம வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி கோழி கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். நல்லா அழகாக வதங்கிட்டு இதுக்கு மேலே இது வதங்க தேவையில்லை, போதும். ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஆறட்டும். இந்த அரைச்சிட்டு வதக்கி வச்ச மசாலாவை இப்போ நம்ம அரைக்கப்போம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். போட்டுட்டோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். மசாலா நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நம்ம கோழியில் மசாலா போட்டு வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறுது. என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கறி அதில் போட்டு நம்ம வர கொடுப்போம். கறியை நம்ம சேர்த்து வதக்கணும். இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி விடணும். நம்ம இதில் தண்ணி ஊற்றல, மசாலா போட்டு வச்சுட்ட கோழியை இதில் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறோம். கோழியை இதை போட்டுக்கிறோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி இதை கிண்டி விட்டால் போதும். கறி ஓரளவுக்கு அழகு வந்துச்சு. எந்த கறியும் உடையில. வதக்கி அரைச்சி வச்சல மசாலா, வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நம்ம அழகாக பொடியமாக கிண்டலாம். மசாலாவை சேர்த்துட்டு நம்ம பொடியமாக கிண்டலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுங்க. மேக்ஸிமம் 2-3 நிமிஷம் கொஞ்சம் வேக வைக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை பார்க்கலாமா? என்ன அழகான வதக்கி அரைச்ச மசாலா கிரேவி ரெடியா. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்குது பாருங்கள். இல்லை பாருங்கள், கோழியெல்லாம் எதுவுமே உடையில. இது போல் செஞ்சிங்கன்னா கோழி உடையாது. மசாலா கோழி நல்லா ஊறிடுது. நல்லா அழகான டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம கோழி செய்யக்குள்ள கோழி வந்து என்ன பண்ணிடுது, உடஞ்சி போயிடுது. இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோழி உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு கோழி கிரேவி நம்ம செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கோழி ஒன்று கூட உடஞ்சி போகாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். பை. தேங்க்யூ.